அடிஷியா நிறுவனத்தின் புதிய ஈகோ வேலி மனைப்பிரிவுகள் விற்பனை துவக்க விழா நடைபெற்றது. துவக்க விழா சலுகையாக இலவசமாக பத்திரப்பதிவு செய்யப்படுவதாக நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் தெரிவித்தார். கோவை துடியலூர் அருகே அடிஷியா நிறுவனத்தின் சார்பாக ஈகோ வேலி மனை பிரிவுகளின் விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். ரியல் எஸ்டேட் துறையில் குறைந்த காலத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற நிறுவனமான கோவையைச் சேர்ந்த அடிஷியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக கோவை துடியலூர் அருகே உள்ள பன்னிமடை பகுதியில் ஈகோ வேலி எனும் புதிய மனைப்பிரிவுகள் விற்பனை திட்டம் துவங்கப்பட்டு உள்ளது. சுமார் 149 வீட்டுமனைகள் அனைத்து வசதிகளுடன் துவங்கப்பட்டுள்ள ஈகோ வேலி வீட்டுமனை விற்பனையை அடிஷியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஈகோ வேலி மனைப்பிரிவு என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த மேம்பாடு மற்றும் பாதுகாப்பை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்ட மனைப்பிரிவு என தெரிவித்த அவர், இப்பிரிவில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள், மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஈகோ வேலி துவக்க விழாவை முன்னிட்டு முதல் ஒரு வாரத்திற்கு மனைகள் வாங்குவோருக்கு பத்திரப்பதிவு இலவசமாக செய்து தருவதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை மதிய வணக்கங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்று அடிஷியாவோட ஒரு முக்கியமான நாள். அடிஷியா இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசடர் லான்ச் வீக் வந்தோம். உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சேர்த்திருக்கீங்க. இதுக்கு ஒரு பெரிய ஓவர்வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அது ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை ஒட்டி இந்த வாரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ வேலின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். எக்கோ வேலி ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷியாவோட லேண்ட்மார்க்கில். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அப்படி நினச்சிட்டு இருக்கும் போது அந்த லேண்ட் பார்சல் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல், ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு 6 மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு 60 டேஸ், ஒரு 6 மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபைனஸ்டான குவாலிட்டி, அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை இந்த ஏரியா இன்னைக்கு இதுக்கு ரொம்ப நியர்பையாக துடியலூர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது. நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸுக்கு நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க, ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள். இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங். 1 வீக் ஆஃபர் போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 வீக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரை மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தரணும். ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றி சார். மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் 8 ஏக்கர்ஸுங்க சார். 2 சென்ட்ஸ்லேருந்து 5.5 சென்ட்ஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல வேரி பண்ணி கொடுத்துருக்கோம் சொன்னாங்க. ஸோ மொத்தம் இது அரௌண்ட் 180 சைட்ஸ் பக்கம் வரும் சார். உங்களுக்கு இயற்கை சார்ந்தது அப்படின்னாலே மெயினா சேஃப்டி வைஸ் தான் கேட்பாங்க. நம்ம சேஃப்டி வைஸ்ல என்ன பண்ணுறோம் சார்? இங்க சேஃப்டி அது இது அவுட்டர் கிடையாது சார். நீங்க பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு இது சிட்டிக்குள்ள தான் இருக்குது. அவுட்டரான ஏரியாவுக்கு நம்ம கொடுக்கல. மக்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் அடிக்கடி சொல்லுவேன் சார், சேஃப்டி ஒரு லேண்டு வாங்கும் போது லீகல் எந்த அளவுக்கு பார்க்குறீங்க, ஸ்டாச்சுட்டரி எந்த அளவுக்கு பார்க்கணும் சார். அன்அப்ரூவ்ட் பிளாட் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போற இடத்துல பாத்தீங்கன்னா அன்அப்ரூவ்டா நிறைய பேர் போடுறாங்க சார். நம்ம அந்த மாதிரி அடிஷனல் அன்அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விற்கிறது இல்லை சார். இந்த மாதிரி ஏரியா போகும்போது ரொம்ப ரிஸ்க் இருக்கு சார். அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார். ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி, மைன்ஸ் என்ஓசி, அக்ரி என்ஓசி, அப்புறம் ஜேடி அக்ரி, அந்த மாதிரி நிறைய ஆர்டிஓ என்ஓசிஸ், இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும். இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சார். பட் அடிஷியா இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டா மக்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டா கொடுத்துருக்கோம் சார். இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை. என்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ணும்போது பிரச்சனை இருக்கும் சார். நம்ம இந்த எல்லா ஸ்டாச்சுட்டரி நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் கஸ்டமர்ஸ்க்கு. அதே மாதிரி இது அவுட்டர் கிடையாது சார். நம்ம ஹில்ஸ்ல இருந்து ஆஸ் பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்கு சார். நம்மளை தாண்டி ஒரு 10 பூமி இருக்கு, அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார். நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுத்தி இருக்கவங்களே விவசாயம் பண்றாங்க சார். அந்த இயற்கையான காற்று எனக்கு ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு சிட்டி ரொம்ப பொல்யூஷன். இங்க இருந்து ஒரு 5 நிமிஷம் டிரைவ்ல நீங்க துடியலூர் போக முடியும். நீங்க எல்லாம் இங்க டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க. ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸ் துடியலூர் சார். நமக்கு துடியலூர்ல இன்னைக்கு ஒரு பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 lakhs ஆயிருச்சு. அந்த ஏரியால வாங்க முடியாத மக்கள் இன்னைக்கு ஒரு ஆஃப் த பிரைஸ்ல இங்க வாங்க முடியும். அதனால மட்டும்தான்
இதை வந்து ரொம்ப ஈஸி டிரைவ், ஒரு நேச்சுரல் டிரைவ்ல கொடுக்குறோம். நீங்க பாத்துருப்பீங்க பக்கம் ரைட் சைட்லயும் தென்னந்தோப்பு இருக்கு, லெஃப்ட்லயும் இருக்கு. இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார். இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ஆயிட்டே இருக்கு. நம்ம பொல்யூஷன்ஸ் வெஹிக்கிள் ஜாஸ்தியாயிட்டு இருக்கனால அதனால இந்த மாதிரி ஏரியால வாங்கும் போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா நமக்கு இருக்கும் சார். நமக்கு என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார். நாங்களே இந்த ஏரியா சார் என்ஆர்ஐ எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஏரியால வாங்குவாங்க சார். காலப்பட்டி மாதிரி ஏரியால வாங்கும் போது ஒரு ஆச்சரியமா இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பிளாட் 35 பிளாட் புக் ஆயிருக்கு சார் இந்த ஒரு வீக்ல. அதுல என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் புக் பண்ணிருக்காங்க சார். அது உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு, வரவேற்கத்தக்கக்கூடிய இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்க பீப்புள் மெயினா ஜாஸ்தியா புக் பண்ணிருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூர் ஒரு கிளீன் சிட்டி, அந்த மாதிரி ஏரியா நாங்க என்ஆர்ஐ ஆட்ஸ் ரன் பண்ணும் போது அங்க நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார். ஸோ என்ஆர்ஐ வரவேற்பு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவல்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். அடிஷியா எப்பவுமே அந்த அடிஷியா ஒன்னு ஆப் வச்சிருக்கோம். அந்த ஆப் வந்து என்ஆர்ஐக்கோசரம் தான் உருவாக்கப்பட்டோம். அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு. இப்போ ஆப் வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் இருக்கு. திருப்பி 24th வந்து லைவ் பண்றோம் சார். ஒரு 6 நாள் அதை ரீவேம்ப் பண்றோம் சார். ஏன்னா அடிஷியால வாங்கின பிளாட்டை அடிஷியால ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார். அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிளாட் ஓனரா இருக்கீங்க, அதை வாங்கிட்டீங்க, இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிருச்சு, அப்ரிசியேஷன் ஆயிருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க விற்கணும்னு நினைக்கும் போது அதுலேயே நீங்க ரீசெல்லர்னு ஒரு கேட்டகரி உள்ள போடும் போது அதுல இருக்கிற அரைச்சி ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார். ஸோ 0 brokerage சார். யார்கிட்டையும் நீங்க தேடி போய் விற்க வேண்டியதில்லை. அடிஷியாவே ஃப்ரீயா நாங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம். நீங்க ஃபோன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்களோட போஸ்டிங்கை போட்டா கஸ்டமரே அதை விற்கும், வாங்கிக்கிறவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க சார். அப்ரூவ் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. ஸோ என்ஆர்ஐ ரொம்ப ஃபாஸ்டா வராங்க சார் எங்க கிட்ட வாங்குறதுக்கு. ஸோ என்ஆர்ஐயோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசா இருக்கு சார். அடிஷியாவோட டோட்டல் சேல்ல ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 8.5% to 9% என்ஆர்ஐ சேல்ஸ் இருக்கு சார் கான்ட்ரிபியூஷன். இதை 15 to 20% எடுத்துட்டு போறது துபாய் ஆஃபீஸ் போட்டிருக்கோம். இனி என்ஆர்ஐ நாங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம்னா என்ஆர்ஐ பிளேஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் சார். ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுக்குறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்கள் சார் இந்த பார்க்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் போடும்போது பிரைசிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார். நாங்க எந்த விதமான பிரைசிங் இன்க்ரீஸ் பண்றது இல்ல. அதான் நாங்க சொல்றோம் சார், அம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனாலயோ லொகேஷனை கொண்டு போறதுனாலயோ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது அடிஷன் ஒரு நோக்கம் கிடையாது. வி மேக் ப்ராஃபிட் ஆன் ஃப்ளோர் எஃபிஷியன்சி. வி மேக் ப்ராஃபிட் ஒன்லி பை மேக்கிங் பேக்வர்ட் இன்டகிரேஷன். கஸ்டமர் பாக்கெட்ல இருந்து ப்ராஃபிட் எடுக்கவே மாட்டோம். ரைட் பிரைசிங், ரைட் லொகேஷன், ரைட் அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து கரெக்டான விலையில கொடுக்கறது அடிஷியாவோட ஸ்பெஷாலிட்டி. தட்ஸ் வை வி ஸ்டாண்ட் அவுட் ஆஸ் அ யூனிக் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் சார். ஒரு மனை வந்து எவ்வளவு சென்ட் வருது சார்? அதாவது இடபிள்யூஎஸ் 1.5 சென்ட் சார், மேக்ஸிமம் 5.5 சென்ட் சார். இது தேவையான எல்லாருக்கும் ஒரு 6 கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேசிங்ல. ஸோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேசிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நாங்கள். தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து ஊடகவியல் நம்பர் அனைவருக்கும் நன்றி. இது போல உங்களோட ஆதரவும் என்னைக்குமே தேவை. அடுத்த வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சிருக்கோம், கண்டிப்பா வாங்க, இன்வைட் பண்றோம். உங்க சப்போர்ட் இல்லாம இந்த வெற்றி எங்களுக்கு சாத்தியமே இல்லை. எங்களோட வெற்றியில உங்களோட சப்போர்ட் என்னைக்குமே மிகப்பெரிய சப்போர்ட், சாதாரண சப்போர்ட் கிடையாது. 2 வருஷத்துல நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வாரம் ப்ராஜெக்ட் லான்ச் வச்சாலும் கண்டினியூஸா வந்து சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அடிஷியோட வெற்றி கிடையவே கிடையாது. கஸ்டமர்ஸ் எப்படி எங்களோட மிகப்பெரிய சப்போர்ட்டோ, வெண்டார்ஸ் எப்படி மிகப்பெரிய சப்போர்ட்டோ, பிரஸ் அண்ட் மீடியாஸ் கிரேட்டஸ்ட் சப்போர்ட், எங்களோட பேக் போனா இருந்து இந்த வெற்றியை கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.